ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ᴛᴇ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் சென்ட்ரல் இருக்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வேலையை வந்து உட்காரும். இந்த வேலையை வந்து நீங்கள் டைப்பர்ஸ் முன்னாடி க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். வச்ச பின்னாடி அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து நீட் விட்டுக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து சாங் வந்து ஆட் பண்ணலாம். சாங் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் வந்து எங்கே முடியுதோ அந்த தாவை வந்து நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த தாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த சாங் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ஸ் வந்து முடிஞ்சுன்னா அந்த தாவை வந்து நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டைமும் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்க தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுன்றது வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய சாங் வந்து நீங்கள் வந்து டைப் அடிச்சுக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோடைய ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து கிளிக் கொடுத்துவாங்க. உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுனாச்சு இது வந்து எதை வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னா கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சு பண்ணிவிட்டு அதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் இதே என்னது பண்ணுறோங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் டெஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன வந்து நான் மார்க் பண்ண தாவலை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ரிலீக்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாங்கோட ரிலீஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் சாங் ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிடுங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு ட்ராயிங்க்கு வந்துடுங்க. ட்ராயிங் வந்துட்டு ட்ராயிங் ப்ரோப்பஸ் 2வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எண்டு கொடுத்துருங்க. எண்டு கொடுத்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக 0 கொண்டு வந்துடுங்க. 0 கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இங்கே செட் பண்ண வந்து எஃபெக்ட்ஸை வந்து எஃபெக்ட்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி மற்ற டெஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து இதில் வந்து ஒரு சின்ன செடி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இந்த இமேஜை வந்து போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எடுத்தாச்சு. அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது தேவையான இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போயிருங்க.
மூணாவது ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இது போதும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 4 அம்புக்குறி மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மார்க் வந்து கீழே அந்த எண்டில் வந்து வச்சுருங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிருங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிருங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுனா லாஸ்ட்டில் வந்து ஸ்விம்மிங்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேல் வந்து அதோடைய டைமிங் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.32 வச்சுக்கிறேன். ஆங்கிள் 1 வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். ஓகே, 9 வச்சாச்சு. ஆங்கிள் 2 வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இருக்கும். அதை வந்து இதுனிங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் வந்து இன்னொரு நம்ம ஒரு பிக்சர், இதோடைய இமேஜ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன் பண்ணி வைக்கோங்க. ஓகே, இதுவும் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிருங்க. எஃபெக்ட்லேருந்து ஆட் எஃபெக்ட் போயிருங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிருங்க. இல்லை லாஸ்ட்டில் வந்து ஸ்விம்மிங் அதையே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதையும் 0.32 வச்சுக்கோங்க. இதோட ஆங்கிளை வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க, -2. இங்கே வந்து ஒரு +2 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து ஷேக் ஆகுது. ஓகே, இதுவும் நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு ரெயின் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இதோட வீடியோ வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது கொடுத்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளெண்டிங்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டிங்னு போயிருங்க. லைட்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட ஆல் மெட்டீரியல்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ, இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.